ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். அதே காஸ்டியூமில் வந்துட்டு தெரியாமல் நான் வெளியே போயிட்டு வேறு காஸ்டியூம் மாற்றிட்டுலாம் பார்த்தா பிஆர் ரேங்க் இது ஆனுஸ்கோர் வந்துடும். அதனால் வச்சுருக்கேன். விடாமுயற்சி ஓகே. நம்ம யார் ஃபேன் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன் தான். ஓகே, மேட்சுக்கு வேறு வந்தாச்சு. மேட்சை போட வேண்டியதான், முடிவு பண்ணியாச்சு. இந்த காஸ்டியூம்லேயே போட வேண்டியதான். அடுத்த வீடியோவில் எந்த காஸ்டியூம் போட்டு செய்யலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம நிறைய பேய் வீடியோஸ், நிறையா சேலஞ்ச் வீடியோஸும் இருக்குது. நம்ம கண்டென்ட்டில் அது நல்லா வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் இல்லை, பேய் வீடியோ இன்றைக்கி வரப்போகுது. அதை நான் இப்போவே சொல்லிடுவேன். அதில் தேவா, அதாவது நான், அப்புறம் கவின், அப்புறம் மணிகண்டை இருப்பானான்னு கேட்டிங்கன்னா மணிகண்டை கொஞ்ச நாள் ஆகும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேய் வீடியோ கிரேவல்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோஸ் பொங்கல் என்ஆர்எஃப்எம் பிரதர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ வரும். இதுலையாவது நம்ம வெற்றி வரணுன்ட்டு நான் இறைவனை வாழ்த்திக் கொள்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான். ஓகே, நம்ம ஜீப் எடுத்துட்டு அங்கே போகலான்னு பார்த்தோன்னா நம்ம எனிமி எங்கே போனோம், மேக்னெட் மாதிரி ஏறிடுவோம். சரி, நம்ம போவோம். இதில் ஒரு டாஸ்க் வச்சுக்கலான்ட்டு இருந்தேன். நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். என்னைய ஒருத்தவன் ஒரு புல்லட்டு மேலே பட்டுருச்சுன்னு வைங்களேன், நான் திருப்பி அவனை அடித்தே ஆகணும், கில் பண்ணியே ஆகணும், இல்லைனா நான் ஒரு நூபு அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வேறு பக்கம் போயிடலாம். ஏன்னா பீக்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கோம்ல, பீக்கு இந்த இடம் பிடிக்கல எனக்கு, எல்லாம் ரத்த பூமிங்கிறதுனால வேறு பக்கம் போக போகிறோம். அங்கே 2 பேரும் அங்கே மில்லுலேயே சுற்றிட்டு இருக்கிறானுங்க, என்னென்னே தெரியல. அப்புறம் பார்த்தா அவனுக்கு சிப்ளைன் பிடிச்சி வந்துட்டானுங்க. சிப்ளைன் பிடிச்சி பாதி தூரம் இறங்கிட்டானுங்கன்னு நினச்சேன். ஆனால் மில்லுலேயே தான் இருக்கானுங்க. மில்லுக்கே போயிட்டு நம்ம அங்கே போய் மில்லில் போய் லூட் அடிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணிகண்டை அதெல்லாம் சூப்பரான இதுங்க. அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அவன் ஒரு கில்லை பண்ணிடுவான். இங்கே எப்பாடா எங்கேடி ஓடுற, நம்ம ஜீப்பில் ஏறிடுவான். நீ வேறு எங்கே இருந்தாலும் மேக்னெட் மாதிரி ஏறிக்கிறானுங்க. ஒரு வேளை ஓசிக்கில் கொடுப்பேன்ட்டு நினச்சிட்ருக்கான் போலங்க. அப்படியெல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ ஃபுல் கில் எடுத்துருவோம். ஓகே, எடுத்தாச்சு. சூப்பர் முடிக்கிட்டு எல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்துக்கலாம். லெவல் 4 பேக் எல்லாம் எடுத்தாச்சு. சீக்கிரம் ஏறுறேன். அங்கே ஒரு எனிமிடா, அப்புறம் நான் கேருவான்டா நம்ம எனிமி. சரி, நம்ம டீம்மேட்டு 2 எனிமி இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்றானுங்க வாடான்ட்டு. இது யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், வேறு யாரும் இல்லை. மணிகண்டன், கவின், அவனுங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவானுங்க. கொஞ்ச நாள் இல்லை, அடுத்த வீடியோ இல்லைனா 2 வீடியோக்கு அடுத்து அப்படின்ட்டு வந்துடுவானுங்க. யார் அது, எங்கே அடிக்கிறீங்க? இப்போ இந்நேரம் கொஞ்சம் இது இருந்துருந்தால் நம்ம கதையை முடிச்சு விட்ருப்போம் போல். இவ்வளோ டேமேஜை குறிச்சு விட்டோம் பார்த்துக்கிங்களா. சரி, எப்படியோ கில் எடுத்தாச்சு. 5 கில் பண்ணியிருக்கோம். நம்ம 7 கில் பண்ண முடியுமான்ட்டு தெரில, பார்க்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது, அதனால் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். மேக்னெட் மாதிரியே ஏறிக்கிறாங்க இவன். சரி, பரவாயில்ல, போவோம். நம்ம எங்கே போனோம், நம்ம மறுபடியும் வேறு எங்கேயா போகணும். ஜீப்பை மாட்ட விட்டேன், அதனால் அப்படியே ஏறிடலாம். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால நான் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் ரிவே பண்ணிகிட்டு இருந்தான்ட்டு அப்படியே ஓடிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லட் வேறு கம்மியாக தான் இருந்ததுன்ட்டு லாங் ரேஞ்சு கண்ணை எடுத்து ஷட் நான் அடித்தேன் ஒருத்தவனாக்கு. அதுக்கப்புறம் அவன் வேறு ரிவே பண்ணிட்டான்ல, இன்னொருத்தவன் வந்துடுவான் அவன் டீமெட்டு அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி திரும்பி போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. யாராதுன்ட்டு திரும்பி மறுபடியும் வந்தால் அங்கே ஒரு எனிமி இருக்கான். பார்த்திட்டா தெரியுது அங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குன்ட்டு. சரி, அங்கே ஒருத்தவனை இருக்கான்லே, அவனை நாக் பண்ணுவோம், ஒரு கில்லு எக்ஸ்ட்ராவாவது கிடைக்கும் அப்படின்ட்டு நறுக்குன்னு போட்டு அவனையும் நாக் பண்ணிட்டேன். அவனையும் கில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 7 கில் பண்ணியாச்சு. எப்படியோ சரி, வெற்றிகரமாக 7 கில்லு. இல்லை 8 கில் பண்ணணும், 10 கிலோ பண்ணணும். ஆனால் அது முடியுமான்னு தெரில. சும்மா இப்போ ட்ரை பண்ணுவோம். இன்னும் 3 கில் பண்ணால் 10 கில்லு. அதனால் பார்ப்போம்.
அங்கே வந்து கார் எடுத்து டொருன்னு போகிறானுங்க. பார்த்தா அங்கே தெரியுது அங்கே விளையாண்டுருக்குறேன் இது நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்காக தான் போயிருக்கானுங்க. ஓ என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களாடா? இருங்க அந்த சைடு இருக்கானுங்க. அவன் அதான் அவனுக்கு பார்க்கல போல். அந்த சைடு போய் நாக் பண்ணுவோம். நம்மளுக்கு முன்னாடி வரான் பார்த்தீங்களா நம்ம இனிமையே நம்ம டீமெட்டு. அதனால் ஏற்கனவே நாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால் மறுபடியும் பீக்கிக்கே போவோம். மறுபடியும் பீக்கிக்கே வர வச்சிங்களாடா. சரி பரவாயில்ல. இங்கே ஏதாவது லவுட்டு அதிகமாக இருந்ததுன்னா எடுத்துக்குவோம். எனக்கு இப்போ வந்து பர்சனல் ரூம் ஓப்பன் பண்ணியே ஆகணும். நல்லா பர்சனல் கீ வாங்கிக்கலாம். பர்சனல் கீ வாங்கிட்டு போக வேண்டியதான். பர்சனல் கீ ஒரு குளோவல் சேஃப்டிக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இனிமே வந்து அடிச்சிட்டோன்னா இந்த வெண்டிங் மிஷினையும் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்து அடிப்பானுங்க. அதனால தான் குளோவல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நிறைய இடத்துல நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 35 சப்ஸ்கிரைபர் இருந்தது. இப்போ என்ன தெரியல 32 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க. 32 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சிரிக்க வச்சு பார்க்கணும். அதனால் எல்லோரும் இனி வர வீடியோலலாம் நீங்கள் பாருங்கள். இனி வர வீடியோலலாம் நல்லா காமெடியாக தான் இருக்கும். சரி அப்படியே நம்ம இது மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கு போய்ட்டு அந்த கீயை ஓப்பன் பண்ண வேண்டியது ஹாஸ்டல் ரூமை. ஓகே இவனு வேறு வந்துக்கிட்டே இருக்கிறானுங்களே நம்ம டீம்மேட்ஸு. இருங்க அப்படியே நின்றுக்குவோம். ஏன்னா நம்ம ஹாஸ்டல் கீ எடுத்துகிட்டோன்ட்டு தெரிஞ்சால் அவனுக்கு பின்னாடியே வருவானுங்க. அதெல்லாம் அப்படியே பொறுமையாக போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். டக்குன்றா இப்போடா சூப்பர் படிக்கிட்டு எல்லாம் நம்மளுக்கு தான்ப்பா எப்பா. ஓகே லெவல் 4 வெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்த மேட்ச்சில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்களே சொல்லுங்கள். அர்சனல் லூட் ஒன்லி அப்படின்னு ஒரு வீடியோ போடலாமான்ட்டு சொல்லுங்கள். போடுவோம். அதுவும் போட ட்ரை பண்ணுறேன். அந்த அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. என்னங்க இது அவனை அடிக்க முடியல. ஓகே இந்தா உள்ளே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. வாடா வெளியே வாடா வெளியே வாடி. அப்பாடா இங்கே ஒரு கில்லு. அப்புறம் அங்கே ஒருத்தன் இருக்கான்ல அது ஏன் கில்லு தான். அவன் ஓசி கில் எடுத்துருவான்ட்டு நானும் படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் டேமேஜ் கொஞ்சம் கொடுக்குறான்ட்டு க்ளோவல் போட்டேன். எப்படியோ அவன் வந்து நாக் பண்ணிட்டேன்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கவன் ஓசி கில் அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வேறு இடத்துக்கு போயிட்டேன். அதாவது அவனை நோக்கியே போயிட்டுருந்தேன். ஏன்னா லூட்டு முக்கியம் இல்லை. அதனால் அப்படியே அவனை லாக் பண்ணி அப்படியே எங்கே அடிக்கிறீங்க மரம் வயிற்ற காமிச்சான். மரம் வயிற்ற காமிச்சான். அதனால் கொஞ்சம் அப்படியே க்ளோவல் போட்டிருக்கேன். அப்படியே இருக்கட்டும். உள்ளே வந்துடா சாவடிச்சிருவான்டா அவனைய நாக் பண்ணிடுவான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அவன் எதுவுமே கேட்கல. அதான் அடி வாங்குறான்னு தெரியுதுல அப்படின்ட்டு அப்புறம் வெளியே வந்து இங்கே ஒரு க்ளோவால் போட்டு ஒரு மெடிக்கெட்டை போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் முடியல. ஒரு மெடிக்கெட்டை போட்டு அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதான். நான் வேறு MP40 வச்சு அடிச்சிட்ருக்கிறேன். இந்த ஒருத்தனை நம்ம தான் கில் பண்ணி ஆகணும். அப்போ தான் 9 கில் ஆகும். எப்போடா அப்படியே நாக் பண்ணியாச்சு. நீ தானே தண்ணி கட்டிகிட்டு இருந்த பாரு போட்டியா. ஓகே முடிச்சாச்சு இவனை. முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கேவே ஒரு எனிமி இருந்தான். எப்படியும் அவனையும் நாக் பண்ணி 10 கில் பண்ணியாச்சுங்க. வெற்றிக்கிறமா 10 கில் பண்ணோன்ட்டு இருந்தேன். பண்ணிட்டேன். ஓகே இனி நம்ம நாக்கானாலும் பரவாயில்ல, நாக்கில் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மூடிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே இருங்க அப்படியே ஷார்ட் கட்லாம் இருக்குது. ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க உட்பாக்கிற எங்கேயும் இந்தா அங்கே ஒரு எனிமி இருக்கியா முதல்ல அவனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே ஒருத்தர் வர்றேன்னு கூட தெரியாமல் அங்கே விட்ருக்கியா. ஓகே இங்கே இவன் எதுவும் வச்சில்ல, அவனைக்கு வச்சில்லன்னு வைங்க. இங்கே என்னென்ன இருக்குது எங்கள் உட்பாக்கிற எங்கேயும் பார்த்தேங்க. உட்பாக்கிற எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் பார்க்க இங்கேயே நின்றுட்டு இருந்தேன். இங்கே நின்றுட்டு கொஞ்ச நாள் அப்படியே நிற்போம். நான் காரை கொளுத்தி விட்டுட்டியா ஏன்டா நான் ஏட்ட வச்சுக்கிறீங்க. அமைதியாக இருக்குடா கொஞ்ச நேரம். ஓகே நம்ம அங்கே போக வேண்டியதான். நம்மளோட ஜீப் வேறு கொழுந்துக்கிட்டு நிற்கிது. யார் பண்ண வேலைன்னு தெரில. இருங்க போய் மறுபடியும் உட்பாக்கிற எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உட்பாக்கிற எங்கேன்னு தெரில. உட்பாக்கிற இருந்தால் நம்ம வச்சுருக்க லாங் ரேஞ்சுங்கன்னா கூட அது சூப்பரான இருந்து. இங்கே இதில் லெவல் 4 வெஸ்ட் இருக்க எடுத்துக்குவோம். நம்ம வெஸ்ட்டை கீழே போட்டு ஓகே உட்பாக்கிற இருந்தால் இங்கே இருக்கும் பாருங்க. இந்த உட்பாக்கிற எடுத்துக்க வேண்டியதான். இது யார் இருக்குன்னா நம்ம கிள்ளாங்க. அதாவது ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்ட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு எனக்கு தான் பண்ணது.
ஏறிக்கலாம். ஆனால் நான் ஏறினேன் அந்த சமயத்தில். ஏன்னா பாதி டேமேஜ் குறைச்சி விட்டானுங்க. அதான் நான் நாக் பண்ணி கிடந்திருந்தான்ல, அவன் தான் நம்மளுக்கு பாதி டேமேஜ் கொடுத்தான். அப்புறம் எப்படியும் அடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து டேய் கார் ஓட்ட தெரியுமா தெரியாதானே? போட ஜோனுக்கு போடா டேய். இங்கே தானே ஜோனு வரும். சாரி இல்லை தண்ணி ஓட்ட மாதிரி பேசலாம். சரி போட்டோம். நான் இவன் சென்ட்ரல் நிற்க சொல்கிறேன். அவன் பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான் சுற்றிக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா தான் தெரியுது அங்கே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் வேணும். நானும் அப்படியே இழிச்ச வேணாட்ட மேலேயே உட்காந்துட்ருக்கேன். சரி அங்கே நிறுத்துறான், அந்த வீட்டுக்குள்ளே இருப்பான்டா அப்படின்னு பாட்டு வரேன்டா அப்படிங்கிறேன். அவனுக்கு கேட்க மாட்டான். சரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போன்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்போ நிப்பாட்டுவான்னு தெரில, அவன் எங்கே போனான்னு தெரில. இனிமே ஏன்டா ஜோனே இங்கே தாண்டா இருக்கு, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற? நான் ஜோனில் நிற்காம ஏன்டா? ஜோன்லேயே நிற்க மாட்டாங்க, நம்மளே நாக் பண்ணி விட்ருவோம் போல். சரி அப்படியே நிற்போம் இங்கே. ஐயப்பா சரி கைஸ். ஓகே, இந்த வீட்டில் நிற்க சொல்கிறேன், நிற்கவே மாட்டான். அப்படியே புடண்டியோடு வச்சு நின்றா அப்படிங்கிறேன். அப்படியே நின்றுட்டான். ஓகே இரு, அப்படியே போய் உள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தான் ஜிப்பை தள்ள மாட்டான். அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். ஒரு ஊக்காங்க போட்டு அப்படியே மேலே போவோம். எதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அடிச்சு விட்டுருவான். ஓகே அப்படியே இங்கே லூட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அது நம்ம லூட் பாக்ஸ் இல்லை, அது நம்ம டிக்கெட்ஸோட லூட் பாக்ஸு. ஓகே உள்ளே இல்லைடா டே, வேறு பக்கம் போடா டே. எட்ரா எடுத்து சொல்லடா எப்படிங்க. சரி அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். பாய் பாய்.